வாங்க என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கச்சா பச்சாவாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் சட்டி வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூட பொடியாக நறுக்கிற வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம திருப்பியும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி அரைக்க சேர்த்தேன், இப்போ ஒரு தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி எடுத்துட்டு இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ இது கூட நான் மீன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷீலா மீன் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும் ஷீலா மீன் குழம்பு. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா மீன் நல்லா கொதித்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மீனும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.